புருஷத்ரன் ஒரு பையன் ஒரு பிள்ளை. இந்த 10 பிள்ளையில உபநயனமானதே குருகுலத்துக்கு அனுப்பிச்சு விட்டான் வசிஷ்டர் இடத்துல மனு. ராஜாக்கள் எல்லாம் தன் குழந்தைகளை குருகுலத்துக்கு அனுப்பிச்சு வேலையை சொல்லி வித்யாபியாசம் பண்ண சொல்லுவாள். வித்யாபியாசம் பண்ற காலம் குறைச்சலா இருக்கும். அங்க மாட்டை குளிப்பாட்டுறதான், அக்னிஹோத்திரத்துக்கு சமைத்த கொண்டு வரதும், தர்மம் அறுத்துன்னு வரதும், இந்த வேலைதான் நிறைய இருக்கும். அது என்னாகும், 60 நாளையும் உருப்போட்ட பயலுக்கு மேல இந்த சிசுரூப பண்ணினவன் தலைவனா வந்து விடுவான். இந்த நாள்ல ஏதாவது பையனை ஒரு நாக்கு வாழைப்பம் வாங்கிட்டு முடியுமோ ஸ்கூல் வாத்தியார் சொன்னா உடனே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எழுதிவிடுவோன்னே. அதனாலதான் அந்த பசங்களுக்கெல்லாம் வார டயத்துல கூட வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. சிவாரிசி பண்ணினா கூட கிடைக்க மாட்டேங்கிற காரணம் அந்த குருபக்தி இல்லாததான் காரணம். புருஷத்ரஸ்து மனோ புத்ரஹ கோபாலோ குருணாகிருதஹ பாலயாமாசகாயப்தஹ ராத்யாம் வீராசனவ்ரதஹ. 10,000 பசுக்களை அந்த புருஷத்ரன் மனுடைய புள்ளே வசிஷ்டருடைய பசுக்களை காவ காத்து ராத்திரி மேய்ச்சிட்டு இருந்தான். கடமாடு மாதிரி. ஒரு சமயம் ராத்திரி மழை கொட்டுன்னு கொட்டுறது. ஒரு பெரிய பிலி என்ன பண்ணித்தது, அந்த மாட்டு கூட்டத்துல புகுந்து ஒரு காராம்பசுவை கழுத்தை பிடிச்சு கொடுத்து. அந்த சமயத்துல சாப்தூரோ நிஷ்டி வருஷத்தி பசு பிடிச்சு விடுது. இருந்து புருஷத்திரம் என்ன பண்ணினா கத்தி எடுத்துன்னு ஓடி போய் வெட்டி விட்டான். இருட்டுல எங்க விழுந்தது, தலை என்னவா விழுந்ததுன்னு புரியல. காலையில எழுந்திருந்து பாக்குறான், அந்த பிலியினுடைய காதுதான் கிடக்கு, தலையை காணுமேன்னு தேடினா காராம்பசனுடைய தலை கிடக்கு கீழே தவறி விழுந்துடுச்சு. கத்தி மாறி போய் உடனே என்ன பண்ணினா குருவனிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி கதறினான். இந்த மாதிரி கோஹத்தி பண்ணிவிட்டேன்னு சொன்னான். அஜானத்தினால பண்ண காரியம் இது. அவர் சொன்னார், உன் கத்தி பசுவனுடைய கழுத்துல வேணுமையானா உன் குடும்பத்துல பாவம் இல்லாமனா விழுமாடா. அதனால கோஹத்தி பண்ணக்கூடிய பாபம் உள்ள பாபினி ஓடி போன்னு அவனை சபிச்சு விட்டாள். அவன் 12 வருஷ காலம் நாமசங்கீர்த்தனம் பண்ணி தீயில தன் சரீரத்தை ஹோமம் பண்ணி கோஹத்தி பண்ணதுக்காக இந்த புருஷத்ரன் க்ஷேமத்தை அடைஞ்சான். அவன் விட்டுட்டான், வாழ்க்கையே விட்டுட்டான். கோன்னா அத்தனை சர்வதேவதா ரூபிணி கோ. கோவே ஆராதிச்சுட்டா ஒரு குறைச்சல் இருக்கிறது இல்லை. சில குடும்பங்கள்ல சுக்கிரன் நீச்சனா இருப்பான். ஜாதகத்துல இந்த வயத்துல புண்டு இருக்கும், சாப்பிட்டா வலிக்கும், குடும்பத்துல ஐக்கமத்தியம் இருக்காது. சாத்வி கோகுலஜாத தோஷவசதா சுமங்கலிகளை ஏதாவது அழ பண்ணிருப்பா. இல்லை கோவை ஏதாவது கர்ப்பிணியான கோவோ அல்லது ஜலத்திலேயோ ஒருத்திலையோ கணத்திலேயோ விழுந்திருக்கும். அந்த குடும்பத்தில எல்லாம் பிறக்கிற பயலுக்கு முழுக்க சுக்கிரன் நீச்சனா பிறப்பான். அப்படி இல்லாம இருக்கும். அதுக்கெல்லாம் பரிகாரம் இதுதான். ஏதாவது ஜென்மாந்தரத்திலேயாவது நேர்ந்திருக்கும், இல்லாம ஒண்ணு வராது. என்ன எங்காத்து கொள்ளையில ஒரு செடி ஒரு மரம் கிளம்பிருக்கேன்னா நீ வேற போடலன்னா உங்க அப்பா போட்டிருப்பார், பையனுக்காக இருக்கட்டும் முள்ளு மரம்னு. ஏதாவது இருக்கும், இல்லாம ஒண்ணு வந்திருக்காது. அதனால இல்ல நாமே ஜென்மாந்தரத்துல ஏதாவது பண்ணி வச்சிருப்போம், இல்லாம ஒண்ணும் வந்துவிடாது. விவேகிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு க்ஷயாத் பாபஸ்ய கர்மனான்னு பாபத்தை குறைச்சிக்க முடியுமோ அதை குறைச்சிக்கிட்டு இருக்கணும், புண்ணியத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா குடும்பத்துல பூர்வ புண்ணியம் குறையப்படாது. இந்நாள்ல எல்லாம் ஒரு குடும்பத்துல பொண்ணை கொடுக்கறதா இருந்தா பூர்வ புண்ணியம் இருக்காருன்னா பாத்ரூம் கொடுப்பாள். அன்னைக்கு இருக்கிற சொத்தை கணக்கு பண்ண மாட்டாள். எத்தனை சொத்து இருந்தா என்ன, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தீர்த்து விடுவான். பூர்வ புண்ணியம் இருந்தா சொத்து இல்லாதவன் குடும்பத்துல ஒரேடியா குமிஞ்சும் போயிடும். புண்ணியத்தை தான் ரொம்ப சேர்த்து வைக்கணும். அதைத்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது அப்படி எல்லாரும் நம்பி பிராமணால் எல்லாரும் அப்படி இருந்தால் நம்ம தேசத்துல இப்ப எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சோ. அதுல நம்பிக்கை குறைச்சல் திருஷ்டமா எது தெரியுதோ அதுதான் இன்னும் அப்படி தோணிட்டு இருக்கு. இதெல்லாம் கலி தோஷம். ஷரியாத்தின்னு ஒரு புண்ணிய புருஷன் மனுவுடைய பிள்ளை. ஷரியாதிர்மானவோ ராஜா பிரம்மிஷ்டஸ்தபூவா. இந்த கதையெல்லாம் என்னத்துக்காக, புண்ணிய புருஷாளுடைய கதை கேட்டா புண்ணியம் வருது. இந்த தப்பு பண்ணினவனுடைய கதையும் கேட்கிறோமே என்னன்னா, அது மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருந்தா அந்த தோஷமும் விலகுமா. அதுக்காகத்தான் முள்ளு நாள் எடுக்கிறான் பாருங்க. அது மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருந்தா அது விலகுமா. அதுக்காகத்தான் இத்தனை சரித்திரங்களை கொண்டு உள்ள போற விட்டுருக்குன்னு விட்டாள்.
இல்லவனா இத்தனை போய் அவன் தப்பு பண்ணதெல்லாம் கூட சொல்ல வேண்டியதில்லை, எதுவும் நிலத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம்னு நினைப்பாள். தெரியாதவாள் நிலத்துக்காகத்தான் சொல்லியிருக்காள், அதுவும் நாம் க்ஷேமத்தை அடையிறதுக்காக தான் சொல்லியிருக்காள்.